ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான லிம்பா சிங்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோக்கு லிம்பா சிங்கி அப்படின்ற ஒரு கிராமத்தில் கான்ஸ்டபிளாக போஸ்டிங் கிடைச்சிருக்குதுங்க. வந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்த உடனே காதல் வயப்பட்டுறாரு. அந்த பொண்ணை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோடைய சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிய வருதுங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் ஒரு தரமான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வனப்பகுதியை காட்டுறாங்க. அந்த வனப்பகுதிக்கு பக்கத்திலேயே லிம்பா சிங்கி அப்படின்ற ஒரு அழகான கிராமம் இருக்குங்க. ஆக்சுவலா அந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு குரூப் பதுங்கி இருந்து ஒரு இயக்கமா செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இயக்கத்தோடைய தலைவர் பேரு கோணப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி காட்டுக்குள்ள பதுங்கி வாழ்ந்ததெல்லாம் போதும், நம்ம சரண் அடைஞ்சிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இவங்க வாண்டடா சரண் அடைஞ்சிடறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பாராட்டுறாரு. உயர் அதிகாரிங்க கிட்ட எல்லாம் பேசி இவங்க தங்கறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணி கொடுக்குறாருங்க. என்னதான் இவங்க வாண்டடா வந்து சரணடைஞ்சிருந்தாலும் இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டவங்க தான். அதனால என்னைக்கா இருந்தாலும் இவங்க மைண்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு 6 மாசம் நீங்க எங்களோட கண்காணிப்புலயே இருக்கிற மாதிரி இருக்கும். தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சைன் போட்டு போகணும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க நார்மலான வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு வீரபாபுங்க. இந்த லம்பாசிங்கி அப்படின்ற கிராமத்துக்கு புதுசா வராரு. பஸ்ல டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த கிராமத்தோடைய அழகையெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கிறாருங்க. பஸ் விட்டு இறங்கின உடனே இவர் இந்த கிராமத்தை ரீச் பண்ணிட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு போனை எடுத்தா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு வளையல் கடையில ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிக்கிட்டே வளையல் வாங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போயிருதுங்க. அந்த பொண்ணோடைய பேரு ஹரிதா. அவங்க தான் நம்ம ஹீரோயின். தொடர்ந்து நம்ம ஹீரோனை பார்த்து இவர் சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி சைட் அடிக்கிற குஷியில இவருடைய பேக்கை மிஸ் பண்ணிடுறாருங்க. உடனே பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் கிட்ட வந்துட்டு இங்க வச்சிருந்த என்னோட பேக்கை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்லிடுறாரு. சரி பக்கத்துல எங்கங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு கேட்க அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி சொல்றாங்க. ஹீரோ நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷன் இன்சார்ஜ் கிட்ட, ஐயா என்னோட பேக்கை காணுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அப்படியா முன்னாடி கான்ஸ்டபிள் இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லும் போது இந்த பேக்கான்னு பாரு அப்படிங்கும் போது, ஆமாங்க ஐயா இது என் பேக் தான், நல்ல வேலை எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த பேக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அதான் பேக் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன இது என்ன லெட்டர் அப்படின்னு கேட்க, நான் தாங்க ஏன் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்க புது கான்ஸ்டபிள், என் பேரு வீரபாபு அப்படின்னு சொல்ல, போலீஸா யா நீ, போலீஸா இருந்துட்டு பேக்கை தொலைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, என்னையா நீ, சரி ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாயின் லெட்டரையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஹீரோக்கு ஒரு கான்ஸ்டபிள் ஹெல்ப் பண்றாருங்க. அவரை ஹீரோ அங்கிள்னு தான் கூப்பிடுறாரு. அங்கிள் கிட்ட ஹீரோ வந்து எப்படி இந்த பேக் தொலைஞ்சது அப்படின்ற கதையை சொல்றாரு. ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தது எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, அந்த பொண்ணோடைய அழகுல மயங்கி தான் நான் இந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது, நீ நினைக்கிற மாதிரி கிராமம் இது கிடையாது, காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த இயக்கம் இங்க வெளியே வந்து பொதுமக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏடா கூடமா ஒரு பொண்ணை சைட் அடிச்சு கடைசியில் கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போற அப்படின்ற மாதிரி அங்கிள் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தங்கக்கூடிய இடத்தையும் காட்டுறாருங்க. ஹீரோ அவரோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க அப்ரோச் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு தான் இங்க ஒரு பொண்ணை பிடிச்சி போயிடுச்சு. அந்த பொண்ணு எங்க இருக்கா என்ன பண்றா அப்படின்றத பார்த்து லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாருங்க. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் கூப்பிட ஏதோ ஒரு சீக்கிரட் ஆப்ரேஷன் போல அப்படின்ட்டு ஹீரோ இன்ட்ரெஸ்டாக கிளம்பி வராரு. அப்போதான் அங்கிள் சொல்றாரு, இங்க ஒரு சீக்கிரட் ஆப்ரேஷனும் கிடையாது, இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவருக்கு பந்தோபஸ்து கொடுக்கறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி பந்தோபஸ்து கொடுக்குறாங்க. இந்த எம்எல்ஏ மீட் பண்றதுக்காக ஒரு நபர் வந்திருக்காருங்க. அவர் இந்த ஹில் ஸ்டேஷன் பக்கம் ஒரு ரெசார்ட் கட்டி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு இடம் வேணும், அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதுக்கு இந்த எம்எல்ஏ ஒரு கதை சொல்றாருங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தன் பிசினஸ் பண்ணணும், ரெசார்ட் கட்டணும் அப்படின்ட்டு என்கிட்ட உதவி கேட்டான். நான் தான் 10 ஆதிவாசிகளோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி கொடுத்தேன். எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கமிஷனும் கொடுக்கல, ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் அப்படின்னு இந்த எம்எல்ஏ சிரிக்கிறாருங்க. இதுல இருந்தே தெரியுது அந்த எம்எல்ஏ தான் வந்து அந்த ரெசார்ட் ஓனரை போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்ட்டு. இந்த கதையை கேட்டவன், இல்லைங்க நான் சொன்ன அமௌண்ட்டை முன்கூட்டியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பணத்தை கொடுக்குறான். இதுதான் பர்ஃபெக்ட் டீல்ன்றது, நீ கேட்டது நடக்கும் அப்படின்னு இந்த எம்எல்ஏ டீல் வச்சுக்கிறாருங்க. இந்த எம்எல்ஏ ஒரு ஃப்ராடுங்க. அங்க கட் பண்ணா அங்கிள் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. ஸ்டேஷனை தாண்டி போறமே அங்கிள், எங்க போறோம் அப்படிங்கும் போது, அதுவா இங்க காட்டுக்குள்ள ஒரு இயக்கம் செயல்பட்டு வந்துட்டு இருந்துச்சு, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரண்டர் ஆயிட்டாங்க, ஆனா 6 மாசம் நம்மளோட கண்காணிப்புல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர். அந்த மக்களோட லீடர் தான் கோணப்பா அப்படின்றவரு. அவர் தான் எல்லாத்துக்கும் சாதகமா வந்து சைன் போட்டு போவாரு. அவருக்கு கால் அடிபட்டு இருக்கிறதுனால நம்மள யாரோ ஒருத்தங்க தான் இந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்து சைன் வாங்கிட்டு போகணும், நம்ம கண்காணிப்புலயே அவங்க இருக்கணும், அதான் ஆர்டர் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு சைன் வாங்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. வந்து பார்த்தா கோணப்பா வீட்டில் நம்ம ஹீரோன் இருக்கிறாங்க. ஸோ கோணப்பாவோடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோன் அப்படின்றது தெரிய வருதுங்க. ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ள போக அப்படியே தான் எந்த ஊரு, எங்கிருந்து வந்திருக்கிறேன், அம்மா அப்பா யாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, தங்கச்சியை பத்தி அப்படின்னு எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனா கோணப்பா கண்டுக்கவே இல்லை. சைன் போட்டாச்சு கிளம்ப
இந்தாமங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவர் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நமக்கு பிடிச்ச பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, நம்ம தினமும் மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கிள் கிட்ட போயிட்டு இனிமேல் இந்த ரிஜிஸ்டர்ல சைன் வாங்குறதுக்கு நீங்க யாரும் போக வேண்டாம், நானே போறேன், அந்த வேலையை எனக்கே வர மாதிரி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்க, நீ தான் ஏதோ சீக்ரெட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஒர்க்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஹீரோனை சைட் அடிக்கிறதுக்காகவே கோணப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு கோணப்பா கிட்ட ரிஜிஸ்டரில் சைன் வாங்கிட்டு இருக்கிறாருங்க. வழக்கம் போல் சைன் வாங்குறதுக்காக போகிறாரு. கோணப்பா வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோனை காணோம். சைன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் எப்படியாவது ஹீரோனை பார்க்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்க, உடனே கோணப்பா அவங்க பொண்ணை வர சொல்கிறாங்க. தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. தண்ணியை கொடுத்துட்டு ஹீரோயின் பாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. என்னடா அது உள்ளே போயிட்டாங்களே அப்படின்ட்டு, இந்த டம்ளரை நானே கொண்டு போய் உள்ளே வச்சிடவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கோணப்பா அங்கேயே வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு அப்படியே ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக ஹீரோ நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது, ஓகே இந்த கோணப்பாவோடைய பொண்ணு ஹரிதா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோடைய அம்மா கால் பண்ணி கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு இங்கே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா, அந்த பொண்ணு டாக்டராக இருக்கா, பேர் ஹரிதா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற டாக்டர் பொண்ணா சூப்பரா அப்படின்ட்டு ஹீரோடைய அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவர், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்கொயரி அப்படின்ட்டு உள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு பேர் ஹரிதா, அவள் வைசாக்கில் நர்சிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, நர்ஸா அப்போ டாக்டர் கிடையாதா அப்படின்னு கேட்க, டாக்டர் வெளியூர் போயிருக்காங்க, அதனால எல்லா வேலைகளையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக ஹீரோட ரிலேட்டிவ் எல்லாம் கால் பண்ணி டாக்டர் பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குள்ளே அம்மா எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, என்னம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க, உண்மையை சொல்லணும்னா பொண்ணு வந்து டாக்டர்லாம் கிடையாது, நர்ஸ் தான், டாக்டரை விட நர்ஸ் தாமா பெஸ்ட்டு, எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக நடந்துப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, அந்த யூனிஃபார்மே ஒரு அழகுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோயின் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு, அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது எம்எல்ஏ சரின்னு சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய காதல் மயக்கத்தில் அப்படியே கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ஆனால் இது எல்லாமே ஹீரோடைய கனவுல தான் நடக்குது. இது வரைக்கும் ஹீரோ போய் ஹீரோயின்ட்ட பேசவே இல்லை. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிளம்புறாங்க. அதை ஹீரோ கவனிச்சுட்டு, நீங்கள் என்னங்க இங்கே அப்படின்னு கேட்க, இல்லை அவங்களுக்கு எமர்ஜென்சி, அதனால தான் வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நர்ஸு தாங்க, டாக்டர் வெளியூர் போயிருக்கிறாரு, அதனால எல்லா வேலையுமே நானே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக்குங்க. அவரை வந்து ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் மட்டும்தான் இவரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவரை தூக்கிட்டு வந்து ஹீரோட பைக்கில் உட்கார வச்சு எப்படியோ பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்து ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் இல்லாதனால ஹீரோனுக்கும் என்ன பண்ணி எப்படி உயிரை காப்பாற்றுறதுனே தெரியலங்க. உடனே டாக்டருக்கு ஃபோனை போட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோனில் கொடுக்க, அதையெல்லாம் கேட்டு ஹீரோயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. ஃபைனலி டாக்டரே பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லெல்லாம் போட்டு நெஞ்சில் வச்சு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக உயிரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ண சொல்லும்போது ஹீரோன் அதை பண்ணுறாங்க. டக்குன்னு பார்த்தா பவர் போயிருதுங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்போ நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக கிளம்புறாரு. ஈவெண்ட் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க. பார்த்தா ஒரு கண்ணுக்கு ஒரு சைக்கிள் தெரியுது. உடனே அந்த சைக்கிளில் இந்த ஜென்ரேட்டரை வச்சு கட்டி ரொம்ப வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. வந்த உடனே பவர் சப்ளை கொடுத்துட்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு மீண்டும் பவர் கிடைக்குது. உடனடியாக இந்த டிவைஸ் ஆன் பண்ணி ஹீரோயின் இந்த நபருக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா மறுபடியும் பவர் கட் ஆயிருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியில் ஜென்ரேட்டரை காணுங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த எம்எல்ஏ வந்து ஒரு அரசியல் மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறாருங்க. அந்த மீட்டிங்க்கு பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி ஹாஸ்பிட்டலில் மட்டும் பவர் இருக்குது, நம்ம கிட்ட பவர் இல்லை, அதனால அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரை எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி அவங்க கொண்டாந்து இந்த கட்சி மீட்டிங்க்கு அந்த ஜென்ரேட்டரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அந்த எம்எல்ஏ என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ்காரங்களும் ஹீரோவை தடுக்க தான் பார்க்குறாங்க. அங்கே ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. இவங்க என்னங்க கட்சி மீட்டிங்காக ஜென்ரேட்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் கண்டுங்கான அந்த மாதிரி போயிடணும், இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் அடக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின், சார் அங்கே ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அர்ஜென்ட்டாக ஜென்ரேட்டர் தேவைப்படுது, அந்த ஜென்ரேட்டர் கொடுங்க அப்படிங்கும்போது, 2 நிமிஷமா நான் பேசணும்னு நினச்சதை பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிளவிங்களையெல்லாம் உட்கார வச்சு ரஷ்யாவில் நடக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜீவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட இந்த எம்எல்ஏக்கு அக்கறையே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி ஜென்ரேட்டரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவர் இறந்துட்டாரு அப்படின்ற தகவலும் வந்து சேருது. ஹீரோயின் வெக்ஸாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போவே இந்த எம்எல்ஏ கூட இருக்கிறவர், பேசாமல் அந்த பொண்ணு கேட்கும் போதே நீங்கள் ஜென்ரேட்டரை கொடுத்துருந்தா நீங்கள் ஃபேமஸ் ஆகிருப்பீங்களா அப்படிங்கும் போது, எனக்கு இத்தினோண்டு ஃபேமஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது,
நானே ஒரு பிரச்சனையை உருவாக்குவேன், நானே அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன், அப்படி ஃபேமஸ் ஆகிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த எம்எல்ஏ சொல்கிறாருங்க. அப்புறம் ராணுவ வீரர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஹீரோ ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் வந்து வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த செல்லை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி சீல்லாம் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பாக அங்கே இருக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வழக்கம் போல் நம்ம ஹீரோ சைன் வாங்குறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கு வராரு. அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நானே போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கிட்டு போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனை சைட் அடிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் ஹீரோட மொபைலை ஹீரோனோட வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அம்மா கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோனை அட்டன் பண்ணி இந்த மாதிரி அவர் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கும்போது, பேசுறது ஹரிதாவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, மகன் உன்னை பற்றி சொன்னா அப்படின்னு பேச ஆரம்பிச்சும் போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கும்போது டக்குன்னு ஹீரோ வந்து ஃபோனை வாங்கி சமாளிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் இன்னும் அவன்கிட்ட காதலை சொல்லவே இல்லாமா அப்படிங்கும்போது, ஏன்டா இன்னும் சொல்லலை அப்படிங்கும்போது, அதுக்கான நேரம் காலம்லாம் வரும்போது பிளான் பண்ணி சொல்லலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிளான் பண்ணுறாருங்க. ஹீரோன் வழக்கமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த பாதையில் ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோயினை நிப்பாட்டி, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிடுறேன், நான் உங்களை காதலிக்கிறேங்க, உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் நிப்பாட்டுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்லிடுறாங்க, எனக்கு காதலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி இருந்துச்சுன்னா பழகுங்க, இல்லாட்டி பழகாதீங்க, பேசாதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ரெசார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த அடிக்கல் நாட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய குழிக்குள்ளே இறங்கி அடிக்கல் நாட்டும் போது திடீர்னு ஒரு பாம்பு பிளாஸ்ட்டுங்க. ஸ்பாட்லேயே அந்த எம்எல்ஏவும் கான்ட்ராக்டரும் இறந்து போயிடுறாங்க. உடனடியாக போலீஸ்காரங்க கிரைம் சீன் மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. ஆக்சுவலாக இதை பண்ணது இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்கம் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாருங்க, இதை பண்ணது அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தான், இந்த இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறது கிடையாது, அந்த பிரச்சனையை உருவாக்குறவனை போட்டு தள்ளிடுறது, அவன் செத்துட்டானா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுறது அப்படின்னு நம்புறது, ஸோ இது நிரந்தர தீர்வே கிடையாதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எது எப்படியோ அந்த எம்எல்ஏ சாக வேண்டியவன் தான் சார், அவன் பண்ண அநியாயமெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு ஹீரோ கேட்க, யோ போலீஸ்கார மாதிரி பேசியா, நம்மளோட டிபேட்லாம் நிப்பாட்டிட்டு போய் ஆகிற வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. உடனே அந்த குரூப் வேற இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு அவனுங்க தப்பிச்சு ஓடும்போது அவனுங்களை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் காவலுக்கு நம்ம ஹீரோவை டியூட்டி பார்க்க விட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இந்த ராணுவ வீரர்களோட ஆயுதமெல்லாம் இருக்குது. அப்படியே ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோனுடைய ஃபோட்டோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியில் ஏதோ ஒரு நடமாட்ட சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு குரூப்பு இந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லாம் கடத்திட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோ மட்டும்தாங்க அந்த ஸ்டேஷனில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஹீரோவையும் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே உள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறாரு. ஆனாலும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்திருக்கிறவங்களாம் கம்ப்ளீட்டாக அவங்க முகத்தை மறைச்சிருக்கிறதுனால அவங்க யாருன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் பாம்பை தூக்கி போடுறாங்க. கதை உடஞ்சு போயிடுது. அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் பலமாக அடிபட்டு அப்படியே கீழே விழுந்து மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கும்பல் முன்னேறி ஸ்டேஷனுக்குள்ளே நுழையுதுங்க. இந்த கும்பல் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, ராணுவ வீரர்களுடைய ஆயுதத்தை எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இல்லையா, கொஞ்ச நாள் இருக்கட்டும்ட்டு அதையெல்லாம் கடத்திட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அந்த செல்லை உடைச்சு பெட்டி பெட்டியாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபைனலி லாஸ்ட்டாக ஒருத்தவங்க மட்டும் அந்த ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகளை தூக்கிட்டு போகும்போது ஹீரோக்கு நினைவு திரும்பிடுது. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த துப்பாக்கிங்கெல்லாம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த துப்பாக்கிங்களை ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களோட முகத்தை பார்த்து ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குதுங்க. வந்து எடுத்துகிட்டு போனது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க. உள்ளூருக்குள்ளே மக்களோட மக்களாக வாழ்ந்தாலும் ஸ்டில் அவங்க அந்த இயக்கத்துக்கூட தான் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோணப்பா அப்படின்றவர் அவர் கூட சில பேர் வந்து நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே நடிப்புங்க. அதாவது இந்த ராணுவ ஆயுதங்களை இங்கே கொண்டாந்து வைக்க போகிறாங்க. அதையெல்லாம் ஆட்டைய போகிறதுக்காக தான் நல்லவங்க மாதிரி இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வாரமாக இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க மேக்ஸிமம் பீப்புள் ஊருக்குள்ளேயே இல்லை, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், அதுதான் அந்த ரிஜிஸ்டரில் வந்து சைன் போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரிஜிஸ்டரை வாங்கி பார்த்தா அதில் கடைசி ஒரு வாரம் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யார் சைன் வாங்க போனது அப்படின்னு கேட்க ஹீரோவை கை காட்டுறாங்க. இன் பர்சனாக நீ சைன் வாங்கினியா அப்படின்னு கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணி பார்க்குறாரு. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அப்பா தூங்குறாரு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி ஹீரோயின் தான் வந்து அந்த ரிஜிஸ்டர் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஹீரோயின் தான் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே இந்த கோணப்பா அப்படின்ற நபர் இல்லவே இல்லை அப்படின்றத இப்போ தான் உணர்றாரு. ஆனால்
ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை போட்டு கொடுக்கவே இல்லை. மாறா இவர் வந்து சோம்பேறித்தனம் பட்டிருக்கிறாரு, அதனால இவரே சைனை போட்டாரு, அந்த வீட்டுக்கே போவே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் பேச அதுக்கு சாதகமாக இவர் ஆமான்றாரு. அதனால ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ மனம் முடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவோட மன வருத்தம் எல்லாமே தான் காதலிச்ச பொண்ணு ஒரு இயக்கத்தை சார்ந்தவளா, அப்போ இவ்வளோ நாள் வெளியே நல்லவளா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் முடிஞ்சு போயிடுறாரு. அதே சமயம் அவள் நல்லவளோ கெட்டவளோ நமக்கு பிடிச்சி போச்சு, இனி வாழ்ந்த அவ கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இந்த பொண்ணு எங்கே இருப்பா என்ன பண்ணுவா அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ போலீஸ்காரங்க இந்த கோணப்பா அப்படின்றவரோட வீட்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து ஏதாவது பொருள் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாச்சும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பெருசாக இவருக்கு லீடு கிடைக்கல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊருக்காரங்க கிட்ட அவங்க எங்கே போயிருப்பாங்க இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க யாருமே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு அக்கா மட்டும் சொல்கிறாங்க, அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போது நீ தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய உதவி பண்ணின, என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியலன்னா கூட நீ வந்து நிறைய உதவி பண்ண, அதுக்காக நான் சொல்கிறேன், பட் நான் தான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை இந்த அக்கா சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிருதுங்க. அங்கே கட் பண்ணா இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க காட்டுக்குள்ள ஒரு இடத்துல பதுங்கியிருக்காங்க. இந்த இடமும் நிரந்தரம் கிடையாது, சீக்கிரமாக அவங்க தேடி வந்துருவாங்க. ஏன்னா நம்ம தூக்கிட்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது, ராணுவ அதிகாரிகளுடைய ஆயுதங்கள். ஸோ இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் அவங்கள விரட்டி அடிக்க முடியும், சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற சுரட்ட முடிக்காரன்ட்ட இந்த கோணப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வர நம்ம ஹீரோ வந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்றாங்க. உடனே யாரும் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், நான் மட்டும்தான் வந்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க திடீர்னு எங்கிருந்தோ புல்லட் வந்து ஒரு நபர் மேலே பட்டு கீழே விழுறாரு. பார்த்தா ராணுவ அதிகாரிகளும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி வளைச்சிட்டாங்க, மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயக்கத்தை சார்ந்தவங்களும் பதிலுக்கு மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கும் குண்டடிப்படுது, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கும் குண்டடிப்படுது. ஹீரோனு கன் எடுத்து வச்சு பட்டு பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. நேற்று ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த பொண்ணாடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே ஓடி வந்து தலைமறைவாயிடுறாருங்க. அப்போ ஹீரோயின் நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, இதெல்லாம் உன் வேலை தானா அப்படிங்கும் போது என் வேலைலாம் ஒன்றும் கிடையாது, நீ எப்படி இருந்தாலும் நான் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கும் போது எனக்கு காதல் இன்ட்ரெஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னை தொல்லை பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரி ஆளும் கிடையாது, நீ இங்கிருந்து போயிரு அப்படிங்கும் போது ஹீரோ சொல்கிறாரு, என்னால் இதுக்கு மேலே இங்கேருந்து போக முடியாது, போலீஸ்காரங்க என்னடானா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க, நீ என்னடானா என்ன வேணான்னு சொல்கிறேன், நான் எங்கே போவேன், அட்லீஸ்ட் நம்ம சேஃப்டிக்காவது எங்காவது தலைமறைவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் யோசனை பண்ணிட்டு சரி ஓகே நான் உன் கூட வரதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் லவ் கிவ்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது, நீ அப்படி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சாமி சொல்லல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டுமே கான்டாக்ட் பண்ணக்கூடிய மொபைல்ல இருந்து இந்த கோணப்பா அப்படின்றவர் அவருடைய மகளுக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு. நாங்கள்லாம் ஒரு இடத்துல சேஃபாக இருக்கோம், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க நானும் ஒரு இடத்துல சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி எங்கே மீட் பண்ணலாம் எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நான் சீக்கிரமாக சொல்கிறேன், அது வரைக்கும் தலைமறைவாக இரு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ ஃபோன்லலாம் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மரத்தடியில் ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த கார் முழுக்க நிறைய பொருட்களாக இருக்குது. அந்த கார் கிட்ட போய் பார்க்கும்போது காரில் சாவி இருக்குது, ஆனால் ஆளுங்க யாரையுமே காணோம். அப்போ ஹீரோ இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த காரில் உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே காரோட பேக் சீட்ல இருந்து ஒரு நபர் எழுந்திருக்கிறாரு. நீங்கள் யாரு போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சேச்சா அப்படின்றாங்க. அப்போ அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ சேச்சா அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஆமான்றாரு. அப்போ ஓகே அப்படின்னு அந்த நபர் சொல்ல உடனே ஹீரோயின் அதுவும் இல்லை அப்படிங்கும் போது அவரோட மைண்டே மாறிடுது. காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்ல லவ்வர்னா அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட கிராமத்துக்கு உங்கள் ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் நடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் பிளான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு இதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கணும் இல்லையா. கூட்டிகிட்டு போன நபரோட பேர் ராஜாங்க. ராஜாவோடைய மனைவி என்ன சொல்கிறாருன்னா லவ்வர்ஸ்னாவே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்க, அந்த பையன் அந்த பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டு கிளம்பி போயிட்டான், இப்போ அந்த பொண்ணு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்துட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த பையனும் பண்ணிட்டு போயிட்டானா நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு உதவின்ற பேரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன்லாம் கிடையாதுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி அப்போ ஒன்று பண்ணு, தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுக்குறோம், 10 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பொண்ணை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்ல 10 நாள் என்னங்க பொண்ணு ஓகே சொன்னால் 100 நாள் கூட பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே சொல்கிறதா அப்படின்னு ராஜா கேட்க ஐ மீன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாருங்க.
சாப்பாடு வாங்குறதுக்காக பாட்டி கடைக்கு போயிட்டு காசு எடுக்கும்போது டக்குன்னு ஒரு நபர் அந்த காசை பிடிக்கிறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே வந்து அந்த பொண்ணை பார்த்துப்பேன்னு சொன்னேன், எதுக்கு காசு கொடுக்குற, அந்த காசெல்லாம் செல்லாது, இப்போ நீ உழைச்சி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை நிறைய வேலை பார்க்க விட்டுறாங்க. ஹீரோவும் நிறைய ஒர்க் பண்ணுறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஏக்கத்தை சார்ந்தவங்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. அப்போது இந்த சுருள் முடி இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பொண்ணு நம்மளை ஏமாத்திருச்சு, ஆக்சுவலாக உங்கள் பொண்ணு இன்ஃபார்மராக மாறிடுச்சு, போலீஸ்காரங்க கூட சேர்ந்து நம்ம இருக்கிற இடத்தையெல்லாம் காட்டி கொடுத்துட்ருக்கு, அதனால தான் போலீஸ்காரங்க கரெக்டாக நம்ம இடத்த கண்டுபிடிச்சி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கோணப்பா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஹரிதா தானா, ஹரிதா தான் நம்மளை போட்டு கொடுத்துட்டு இருக்காளா அப்படின்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கும் போலீஸ்காரங்க வந்து ஷூட் பண்ண உடனே அந்த இடத்துல இருந்து எல்லோருமே தப்பிச்சு போயிடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிருது. சிஎம் சைட்லேருந்து பயங்கர ப்ரெஷருங்க, ஏன்னா எம்எல்ஏவை கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் கடத்திட்டு போயிருந்துருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவங்கள பிடிக்க சொல்லி ஆர்டரு. போலீஸ்காரங்களும் சுட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவங்க தப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ராஜாவோடைய மனைவி வந்திருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்களாம் ஒன்றும் சாப்பாடு கொடுக்க தேவையில்ல, நானே உழைச்சி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பாட்டை கொண்டாந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. இது எல்லாமே ஹீரோ அன்புனாலையும் லவ்னாலையும் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஹீரோனுக்கும் புரியுது. ஆனால் ஹீரோயினோடைய சுச்சுவேஷன், அப்புறம் அவங்களுடைய அந்த ஐடியாலஜி, இதெல்லாம் எதுவுமே வந்து நார்மல் லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மரக்கடையில் எக்ஸ்ட்ரா நேரம்லாம் ஒர்க் பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம ஹீரோனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ராஜாவோட வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட்டான பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மருதாணி தப்பாக வைக்கிறீங்க, கோன் முறையில் மருதாணியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பண்ணுறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே மருதாணி வச்சுருக்காங்க. அதனால் ஹீரோனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹீரோனோட கையில் மருதாணியெல்லாம் போட்டு விட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனை நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. எதுக்காடா திடீர்னு கூப்பிட்டு விருந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இன்றைக்கி ஹீரோனுடைய பர்த்டே அப்படின்ட்டு. அதுவும் ஹீரோனை நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுது. ஹீரோ பண்ணுற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணி ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே காதல் வந்துடுது. பட் அந்த காதலை ஹீரோயின் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சுருள்முடிக்காரர் இருக்கிறார் இல்லையா, அந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹீரோயின் தான். ஹீரோயின் தான் நம்ம இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படிங்கும் போது சந்தேகம் இருந்தது, அதனால தான் சொல்லலை, இப்போ உறுதியாக இருக்குது, இது நம்ம கோணப்பா அப்படின்ற தலைவருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசும்போதே அவர் பின்னாடி நின்று எல்லாத்தையுமே கேட்டுறாரு. இந்த இயக்கத்துக்கு ஒன்று அப்படின்னா பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10 நாள் இந்த கிராமத்தில் தலைமறைவாக இருந்துட்டு 10 நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த இயக்கத்துக்கூட போய் ஜாயின் பண்ணுறது தான் ஹீரோனுடைய பிளானாக இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த 10 நாள்லேயே ஹீரோ நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி ஹீரோனுக்கு ஹீரோ மேலே காதல் வந்துருச்சு. அப்போ திடீர்னு ஊருக்காரங்களாம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பஞ்சாயத்துன்னு ஹீரோ கேட்க, அப்போ தான் இந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு பொண்ணை வந்து போலீஸ்காரங்க ஷூட் பண்ணிட்டாங்களாம், தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது ஹீரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஹீரோ அங்கே போய் பார்க்குறாரு. அது ஹீரோயின் கிடையாது, பட் ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிச்சு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹீரோனுக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நினச்சி இவர் அழுகிறது எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட காதலை சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்டில் இருக்காங்க. அப்போது ராஜாவுடைய மனைவி வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நாங்கள் 2 பேர் லவர்ஸ் எல்லாம் கிடையாது, 2 பேரும் தலைமறைவாக இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், பட் இப்போ எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் எப்படி இருந்தேன்லாம் தெரியாதுமா, நீ வந்து உன் காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்காத, போய் அவன்கிட்ட சொல்லிடு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ அங்கே இல்லை அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, இந்த இயக்கத்தை சார்ந்த பொண்ணு தான். ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவங்க கூட போகிறாங்க. கூடயே நம்ம ஹீரோவும் போகிறாரு. அங்கே வச்சு எல்லாம் நார்மலாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ தான் தெரிய வருது ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்கான பிளான் அப்படின்ட்டு. இந்த சுருள்முடிக்காரன் தப்பாக போட்டு கொடுத்ததுனால தாங்க இதெல்லாம் நடந்திருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுருள்முடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த இயக்கத்தோடைய லீடர் ஆகணும் அப்படின்றது ஆசைங்க. இந்த கோணப்பா தான் லீடராக இருக்கிறாரு. இவர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனா வாழ போறேன்ட்டு போனார் இல்லையா, அப்படியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுருள்முடிக்காரன் நினச்சிருக்கான். ஆனால் திரும்ப இந்த இயக்கத்துக்குள்ளே அவன் வந்துட்டான். என்னால் அதை தாங்கிக்க முடியல, நான் தான் லீடராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே ஹீரோனை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ கூட ஹீரோயின் சொல்கிறாங்க, இவங்க சொன்னதில் பாதி உண்மை இருக்குது பாதி பொய் இருக்குது அப்படின்ட்டு. அதாவது நான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை லவ் பண்ணுறது உண்மை, ஆனால் நான் இன்ஃபார்மராலாம் செயல்படலை அப்படின்னு ஹீரோயின் அப்போ தான் ஹீரோ மேலே இருக்கக்கூடிய காதலையே வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கலங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் விசாரிக்காமல் ஹீரோயினுடைய அப்பா டக்குன்னு கன் எடுத்து ஹீரோனை ஷூட் பண்ணிடுறாரு. அப்படியே ஹீரோயின் கீழே விழுறாங்க. அப்போ கன்னை இந்த சுருள்முடிக்காரன்ட்ட கொடுத்து ஹீரோவையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த மனவேதனையில் அழுதுகிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு ஹீரோ அந்த கன்னை பிடுங்கி இந்த கோணப்பாவுடைய தலையில் வச்சு, யாராவது கிட்ட வந்தீங்க உங்கள் தலைவனை போட்டு தள்ளிடுவேன், எல்லோரும் கன்னை கீழே போடுங்க அப்படின்னு மிரட்டுறாரு.
இந்த ஏக்கத்துக்காக பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட விசாரிக்காம இப்படி கொலை பண்றியே, இந்த ஏக்கத்தை வச்சுட்டு நீ என்ன சாதிச்சிட்ட, நீ என்ன நல்லது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பாவையும் போட்டு தள்ளிடுறாரு. அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு ஷூட் பண்ணி அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லாரையுமே எலிமினேட் பண்ணிடுறாரு. ஹீரோ மட்டும் அந்த இடத்துல உயிர் பிழைக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்தே வந்து இவருக்கு விருதெல்லாம் கொடுக்குது, ப்ரொமோஷனும் கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே கிளம்புறான்ட்டு கிளம்பிடுறாரு. ஏன்னா ஹீரோ தன் காதலியை கொன்னதுக்காக தான் ரிவெஞ்ச் எடுத்தாரே தவிர போலீஸா இந்த சம்பவத்தை பண்ண கிடையாது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஊருக்கே போயிடுறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.